பாவங்களிலேயே நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. என்ன எண்ணம்? இன்று விடலாம், நாளை விடலாம், நாளை விடலாம் என்று எம்முடைய பாவங்களுக்கு நாமே ஒரு தேதியை நிர்ணயித்து அதன்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் இந்த பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்திலே திரும்பியதற்கு பிறகுதான் எனக்கு மரணம் வரும் என்று யார் சொல்ல முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வலைஸத்தித் தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத். பாவங்கள் செய்யும் நிலையிலே பாவங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு மரணம் வந்தால் அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இப்போது நான் தௌபா செய்கிறேன், இப்போது விலகுகிறேன். இந்த தௌபாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சபையுடைய நோக்கம் என்னவென்றால், மரணம் அடைய போகிறோம் என்று எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் அறிந்ததுதான். நான் நிச்சயமாக மரணம் அடைவேன் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நம்பாத கூட்டம் இருக்கிறார். ஆனால் மரணத்தை யாராக இருந்தாலும் நம்பத்தான் செய்கிறார்கள். இந்த மரணத்தை எல்லோரும் நம்பினாலும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மரணத்தை பற்றி அச்சம் இருக்காது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் நான் மரணமாக போகிறேன் என்ற பயம் இருக்காது. ஏனென்றால் ஒரு முஸ்லிம் மரணத்தை பயப்பட மாட்டான், எந்த நிலையில் மரணிப்பேன் என்பதைத்தான் பயப்படுவான். திரும்ப சொல்கிறேன், ஒரு முஸ்லிம் மரணத்தை அஞ்ச மாட்டான், ஒரு முஸ்லிம் எந்த நிலையில் நான் மரணிப்பேன் என்பதைத்தான் பயப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஒருவர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்ன மஇய கௌமன் யுஹிப்பூனல் மௌத கமா துஹிப்பூனல் ஹம்ர வல் ஹயாத. கடிதம் எழுதினார்கள் மிகப்பெரிய அரசர்களுக்கு, நீங்கள் எப்படி மதுவையும் இந்த உலகத்தையும் நேசிக்கின்றீர்களோ அது போன்று மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று. அதனால் ஒரு முஸ்லிம் மரணத்தை அஞ்ச மாட்டான், ஒரு முஸ்லிம் மரணத்தை பயப்பட மாட்டான். ஆனால் எந்த நிலையில் மரணிப்பான் என்பதைத்தான் அவன் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் தொழுகிறேன் இப்போது, ஆனால் ஒரு வக்து தொழுகையை தவற விட்டிருப்பேன். அந்த நிலையில் எனக்கு மரணம் வந்தால் நான் யார்? பாவங்கள் செய்து கொண்டே இருப்பேன், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்கு நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பேன், நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் என்று. அந்த தௌபாவை நான் கேட்பதற்கு முன்னால் எனக்கு மரணம் வந்து விட்டால் என் நிலை என்ன என்று இன்றைக்காவது யோசித்தோமா? நாளை மரணமானால் என் நிலை என்ன? இந்த பாவங்களுக்கெல்லாம் நான் தௌபாவை முடித்து விட்டேன் அல்லாஹ்விடத்திலே, இந்த பாவங்களை விட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி விட்டேனா என்று ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை கேட்டுக்கொண்டால் இந்த முஸ்லிம் சமூகம் எவ்வளவு பாவங்கள் இருந்து சுத்தமாக இருக்கும். இந்த செய்தியை உங்கள் மனதிலே பதிய வைப்பதற்காக மக்காவிலே ஆபுஹா என்ற ஒரு இடத்திலே நடந்த ஒரு செய்தியை ஒரு ஷேக் அவர்கள் கூறியதை ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஆபுஹா என்ற இடத்திலே ஒரு திருமண சபை நடக்கிறது. அன்று இரவு அந்த பெண்ணுக்கு திருமணம். அப்போது அந்த பெண் மகரிப் தொழுகையை முடித்துவிட்டு உடலெல்லாம் அலங்காரம் செய்துவிட்டு திருமணத்திற்காக தயாராகுகின்றான். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவள் தன்னை அலங்கரித்ததற்கு பிறகு மீண்டும் அதானுடைய சப்தம் கேட்கிறது. இஷாவுடைய தொழுகைக்காக தன் தாயிடத்திலே அந்த பெண் செல்லுகிறாள். சென்று கூறினாள், தாயே, தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது, கீழே என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் தொழுகையை முடித்து வந்து விடுகிறேன் என்று. அப்போது அந்த தாய் சொன்னார்கள், மகளே, விளையாடுகிறாயா? உது செய்ய வேண்டும். நீ உது செய்தால் நீ போட்ட அலங்காரம் எல்லாம் கலைந்து விடும், அழிந்து விடும். அதற்கு பிறகு மீண்டும் எப்படி போடுவது? நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அனுமதியை மறுக்கிறார்கள். அந்த தாய் சொல்லுகிறார்கள், தாயே, அந்த பிள்ளை சொல்லுகிறார்கள், தாயே, நான் அழகில்லாமல் அலங்கோலமாக இருந்தால் இவர்கள் கண்களுக்கு வேண்டுமானால் நான் அலங்கோலமாக தெரியலாம், ஆனால் தொழுகையை நிறைவேற்றி அந்த சபைக்கு வந்தால் அல்லாஹ்வின் கண்களுக்கு முன்னால் அழகாக தெரிவேனே என்று சொல்லுகிறார்கள். அந்த தாயிடத்திலே கடுமையாக போராடுகிறாள் அந்த பெண்மணி. அந்த பெண்ணை தாய் மறுத்து கொண்டு ஏதோ செய்து கொள் என்று விட்டுவிட்டு சென்று விடுகிறாள். அந்த பெண்ணோ உதுவை செய்துவிட்டு இஷாவுடைய தொழுகைக்கு தயாராகி தொழுது கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரமாகியும் பிள்ளை வராததை நினைத்து அந்த தாய் அந்த சபைக்கு அந்த அறைக்கு சென்று பார்த்தால் அந்த பிள்ளை சுஜூதிலே மரணமாகி இருக்கிறாள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செய்தி எப்படி நடந்தது?
ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பெண்ணுக்கு இப்படி மரணத்தை கொடுத்தான்? ஒருவேளை அந்த பெண் தொழுகை நிறைவேற்றாத நிலையிலே அல்லாஹ் மரணத்தை கொடுத்திருந்தால், ஆனால் அல்லாஹ் இப்படி மரணத்தை கொடுத்ததுடைய காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இதை பற்றிதான். இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரா இஸ்தஅமலஹு. ஒரு அடியானுக்கு, கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீஸை, என்னுடைய உள்ளத்திலே உங்களுடைய உள்ளத்திலே இதை பதிய வையுங்கள். ஒரு அடியானுக்கு யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் அவனை செயல்களை செய்யப்படக்கூடியவனாக அல்லாஹ் மாற்றுவான். அவனை நல்ல காரியங்களை செய்வதற்காக அல்லாஹ் அவனை தயாராக்குவான். எப்படி? சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை செயல்களை செய்பவனாக மாற்றுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அருள் செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அருளை ஏற்படுத்துவான். மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்வதற்கு. மேலும் சில ஹதீதுகளிலே மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்ய வைத்து அதே நிலையிலேயே அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் அல்லாஹ் அந்த நலவை நாடுகின்ற கூட்டத்தில் என் பெயரை அல்லாஹ் பதிந்திருப்பானா? நானும் அப்படிப்பட்ட நிலையில் தான் மரணிப்பேனா? இன்று பார்க்கலாம், நீங்கள் பலர் சுஜூதிலே மரணமாக இருப்பார்கள், பலர் தொழுகையின் நிலையிலே மரணமாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம் நல்ல மரணங்களை. இவர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். இவர்கள் பாவம் செய்யக்கூடிய நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. இவர்கள் பாவத்தை, குற்றத்தை, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அளிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு கூட்டம் தல்பியாவை படித்துக் கொண்டு எழுந்து வரும் கபர்களில் இருந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று தல்பியாவை படித்துக் கொண்டு வரும். இவர்கள் யார்? இவர்கள் ஹஜ்ஜிலே மரணமானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில பல ஹதீதுகளிலே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், நல்ல செயல்களை செய்பவர்கள் அதே நிலையிலேயே நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, என் மரணத்துடைய அந்த நிலைமை இப்படிப்பட்ட நிலையிலே வருமா? யோசித்து பாருங்கள். நான் தொழுகையை சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது மரணமானால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒரு தொழுகையை விட்டு தொழுது கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது மரணம் வந்தால், பாவங்கள் செய்துவிட்டு நான் விலகிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு முறை செய்து கொள்வோம் என்று இறங்கும் பொழுது அதே பாவத்தில் என் மரணம் வந்தால் என் நிலை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செய்தியை மனதிலே பதிய வையுங்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே நபிமார்கள் துஆ செய்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்து சொன்னார்கள், தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை மரணமாக்கும் பொழுது முஸ்லிமாக மரணிக்கவே யா அல்லாஹ். யார் சொல்கிறார்கள்? ஒரு நபி, அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்கவே யா அல்லாஹ். நாளை மறுமையிலே நல்ல கூட்டத்தோடு சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே கடைசி துஆவாக கேட்பார்கள், யா அல்லாஹ் நாளை மறுமையுடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாத்து நல்ல மனிதர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். ஆனால் நாம் எமக்கு யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தின் ஆசை, இந்த உலகத்தின் மயக்கம், செல்வத்தையும் இந்த உலக வசதிகளையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மை மறக்கடிக்க செய்துவிட்டது. மரணத்தின் நிலைமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ وعين واكتساب.